நாம தான் அது. ஏசப்பாவை கேட்டது யார் தான்? அங்கே நம்ம பேரை போட்டு வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க ஐயா, யாரையா பேசியிருந்தா ஸ்டார்டிங்லேயே போய் சொல்லிடுறேன், ஏசையா பதறான் பாருங்க. அந்த பதட்டம் நமக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் என் வாயால் யாரையும் திட்ட மாட்டேன், என்ன ஒன்றா பண்ணட்டும், ஏசப்பா பார்த்துப்பார், அவர்கிட்ட விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. நீங்கள் நம்ம யார் தான்? உங்களுக்கு ஆண்டவர் ஜபத்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? உங்களை சபிக்கிறவங்களை சொல்லுங்கள். கூட சபிக்க சொன்னாரா? இன்னும் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே செருப்பு எடுத்து அடிச்சிட்றா, தொடப்ப கட்டி எடுத்து அடிச்சிட்றான்னு சொன்னாரா? சொல்லுங்க ஐயா. உங்ககிட்ட தான் பேசுகிறேன் ஐயா, தூங்குறவங்ககிட்டயே பேசுகிறேன். தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, சபிக்கிறவங்களை என்ன பண்ண சொன்னார் ஏசப்பா? ஆசீர்வதிக்க சொன்னார். ஆசீர்வச்சிருக்கோமா? உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்? பண்ணியிருக்கோமா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு தேவ ஆலயத்தில் திடீர்னு தேவன் தோன்றுனாதான் நான் கொஞ்சம் என் உடம்பு ஆடும் ஏசையா மாதிரி நினச்சிங்கன்னா ஜென்மத்துக்கு ஆடாது. ஏன்னா ஏசப்பா யார் மூலயமா தான் பேசுவார்? ஊழியக்கார மூலயமா பேசுவார். நேராக வந்து பேசும்போதும் பேசுவார். பல நேரங்கள் யார் மூலயமா தான் பேசுவார்? ஆமாம், அன்னைக்கு இருந்தது மோசே, அன்னைக்கு இருந்தது எலியா, அன்னைக்கு இருந்தது எலிசா, அன்னைக்கு இருந்தது சாமுவேல். அப்படி பரிசுத்தவான்கள் மூலமாக தான் கர்த்தர் இடைப்பட்டார். அதனால தான் ஆபிரகாம் சொன்னார், ஒருத்தன் நரகத்தில் கூப்பிட்றான், ஆபிரகாமே அந்த செத்து போன அந்த லாசருவே எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் தான் நரகத்துக்கு வந்துட்டேன், என் கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க, இவன் போய் சொன்னான் அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே மோசே இருக்காரு, எலியா இருக்கிறாரு, அங்கே பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்றதுக்கு ஒருத்தன் கேட்கலன்னா செத்து போன ஒருத்தன் உயிரோடு எழும்பி போய் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்போ நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் கீழ்ப்படியத்துக்கு ஆண்டவர் யார் மூலயமா பேசுவாராம்? ஊழியக்காரன். ஊழியக்காரன் பேச்சு கேட்குறீங்களா? எத்தனை பேர் என்ன திட்டினீங்க? இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது. இந்த பக்கம் பேசுகிறான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறான், அந்த பக்கம் பேசுகிறான் வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணுறான், இப்படி வந்தால் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறான். திட்டினீங்களா இல்லையா? ஒத்துங்க. எதை கேட்டால் வாங்கி கொடுத்தானா? இவன் இதை பண்ணலாம் பிரதர், அதை பண்ணலாம் பிரதர். யோசிச்சு பாருங்க ஐயா, ஊழியக்காரன் மூலிமா கர்த்தர் பேசுவார் ஐயா, கர்த்தர் பேசுவார். சரிங்களா? கர்த்தர் பேசுனது அன்றைக்கி அவன் அசட்டை பண்ணதுனால தான் நரகத்தில் அவன் வேதனைப்பட்டான். கர்த்தர் பேசுனதை கேட்டதுனால தான் பிச்சைக்காரன் அந்த லாசரு ஆபிரகாம் மடியில் போய் இளைப்பாடுறான் ஐயா. யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க முக்கியம் இல்லை, எதுக்கு செவி கொடுக்குறீங்க, எதுக்கு கீழ்ப்படி இருந்தால் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சின்ன பிள்ளைகிட்டேருந்து வரும், பெரிய ஆளுகிட்டேருந்து வரும். அல்லேலூயா.